जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्रीல பிரபாதி மகாராஜ் கருணும் என் குருநாத் கருணும். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பஞ்சா கல்பதுரு பச்சா கிருவா சிந்து பிய பச்சா பைதான பாபன் விஷயம். ஓகே, எல்லாருக்கும் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த வருஷத்துடைய 2026 முதல் வகுப்பு சைத்தன்யா சரிதாமிரதம் ஆன்லைன் கிளாஸ்ல சைத்தன்ய சரிதாமிரதம் முதல் வகுப்பு. ஓகே, கண்டிப்பாக இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டு இந்த 2026 நல்லபடியாக நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியில நம்ம எல்லாரும் முன்னேறதுக்கும் சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் நம்ம நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லபடியா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபுருடைய கருணை, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாசர், ரகுநாத் பட்ட, ஜீவ கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, அனைத்து கௌர பிரியாஜன பக்தர்களுக்கும் அவங்க கருணையோட இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம். இந்த வருஷம் நம்மளுக்கு இந்த வருஷம் டிசம்பர் வரும்போது நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ஒண்ணு படிச்சு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட சரணாகதி இன்னும் அதிகமா இருக்கணும். நம்மளுக்கு நாமத்தோட ருச்சி நம்மளுக்கு இன்னும் அதிகமா இருக்கணும் சொல்லி இந்த வருஷத்தை ஒரு மங்களகரமாக மகாபிரபு பக்தர்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக ஆரம்பிப்போம். எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பக்தர்களுக்கும் சரி, இந்த ஆன்லைன்ல கூட பக்தர்களுக்கும் சரி, நீங்க எந்தெந்த சென்டர்ல இருந்து இருக்கோ உங்க சென்டருக்கும் சரி, சுத்தி இருக்க எல்லா சென்டரும், எல்லா ஆலயங்களும், கிருஷ்ண பக்தி ஆலயங்கள் எல்லாமே நல்லா பிரச்சிங் பண்ணி, பிரச்சாரம் பண்ணி, எல்லாரும் சென்டர்லயே நல்லபடியாக பக்தர்கள் உருவாக்கி எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, உற்சாகமாக எல்லாரும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கௌர பிரியஜனாக்கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. அவள பேசுறது வழங்குச்சா? எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பேசுறது வழங்குதா? விஜுவலா கரெக்டா இருக்கா? எல்லாம் பயந்துட்டேன் மாதஜி. எல்லாரும் அமைதியா இருக்கும் போது நம்ம மைக்க ஆன் பண்ணாம பேசுறோமோ பயந்துட்டேன் குழந்தைல. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரிகிருஷ்ணா மாதஜி சொல்லுங்க. பக்தர்கள், புதுசா வர பக்தர்களுக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா பிரபு? மாதாஜி யார் வேணா அட்டெண்ட் பண்ணிட்டோம் மாதாஜி. கேட்கறதுல யாருக்கு என்ன இதாயிருப்போது, யாரு வேணாலும் கேட்கலாம். புரியலாம் கேட்க சொல்லுங்க. ஓகே ப்ரோ. யாரு வேணா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஆழமா படிக்கிறோம்ல, அப்ப அவங்களுக்கு அது ஒத்து வருமா என்னன்னு தெரியாது, அதான் கேட்டேன் ப்ரோ. மாதாஜி எந்த கிளாஸ் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆழமான கிளாஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் மாதாஜி. நம்ம விருப்பம் இருந்தாலே போதும், நம்ம எந்த கிளாஸ் வேணும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அந்த கிளாஸோட விஷயங்கள் இருதயத்துக்கு போகும்போது கண்டிப்பா புரிய வைக்கும். புரியலாம் நம்ம கேள்வி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு அவங்ககிட்ட நம்பர் கேட்டு அனுப்புறேன் ப்ரோ உங்களுக்கு. கண்டிப்பா அனுப்புங்க மாதாஜி. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதாமிரதா ஆதிலீலா ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஸ்லோகம் 57. எஸ், தேங்க்யூ மாதாஜி. பதம் 57, டெக்ஸ்ட் 57. चिंतामणि जायाति सोमगिरि गुरुर्मे विशा गुरु चा भगवान शिकी पिंजा मौली यत्पाद कल्पदारु पल्लवाशे करेषु लीला स्वयं वररसं लाभादे जय श्री. ओके, only पे वर्ड्स
சிந்தாமணி ஜெயதி, எல்லா புகழும் சிந்தாமணிக்கு. சோமகிரி, சோமகிரி தீட்சை அளித்த குரு. குரு ஆன்மீக குரு. மே எனது. சிக்ஷா குரு உபதேசம் அளிக்கும் குரு. சா மேலும். பகவான் பரமபுருஷ பகவான். ஷிகி 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 பிஞ்சா மயில்பிலியுடன், மயில்பிலியுடன். மௌலி எவருடைய தலை. யத் எவருடைய பாத. தாமரை திருவடிகள். கல்பதரு கற்பக மரங்களைப் போல. பல்லவ இலை துளிர்களைப் போல. சேகரேஷு கட்டை விரல் நகங்களில். லீலா ஸ்வயம் வரா தெய்வீகமான காதல். தெய்வீகமான காதல் லீலைகள். ரசம் தெய்வீக சுவை. லபதே அடைகின்றாள். ஜெயஸ்ரீ ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே, இங்கிலீஷ்ல பண்ணிக்கங்க. மொழிபெயர்ப்பு. ஹரிகிருஷ்ணா பிரபு. ஹரிகிருஷ்ணா பிரபு சொல்லுங்க பிரபு. இல்ல இங்கிலீஷ்ல படிக்க சொன்னீங்க. அதான் இல்ல சேம் படிக்க முடிச்சு படிக்கலாம் பிரபு, முடிச்சு படிக்கலாம். ஓகே. சிந்தாமணிக்கும் என் தீக்ஷா குருவான சோமகிரிக்கும் எல்லா புகழும் உரிதாகட்டும். தலைப்பாகையில் மயிலீரகை அணிந்துள்ள என் சிக்ஷா குருவான பரமபுருஷ பகவானுக்கு எல்லா புகழும் உரிதாகட்டும். கற்பக மரங்களை போன்ற அவர் தாமரை திருவடிகளில் நிழலில் நித்தியமாக காதலில் தெய்வீக ரசத்தினை ஜெயஸ்ரீ அனுபவிக்கிறாள். அதாவது ராதாராணி அனுபவிக்கிறாள். இப்போ படிங்க பிரபு இங்கிலீஷ்ல. யாச்சும் யாருக்கு பிரபு படிக்கிறீங்களா? ஹரிகிருஷ்ணா பிரபு. All glories to Chintamani and my initiating spiritual master Somagiri. All glories to my instructing spiritual master, the Supreme Personality of Godhead, who wears peacock feathers in his crown, under the shade of his lotus feet, which are like desired trees. Jayashree Radharani enjoys the transcendental mellows of an eternal consort. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஏஷு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருபாதி மகாராஜ் போலூர் கி ஜெய். இந்த ஸ்லோகம் பில்வமங்கர் தாக்கூர் என்னும் மிகச்சிறந்த வைஷ்ணவ சந்நியாசியால் எழுதப்பட்ட கிருஷ்ண கருணாமிருதம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அவர் லீலா சுகர் என்னும் அறியப்படுகிறார். பகவானின் நித்திய லீலைகளில் நுழைவதற்கு அவர் தீவிரமான ஆவல் கொண்டிருந்தார். அவர் பிருந்தாவனத்தில் உள்ள பிரம்ம குண்டத்தில் அருகில் 700 ஆண்டுகள் வசித்தார். அக்குளம் இன்றும் குளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. பில்வமங்கர் தாக்கூரின் வரலாறு ஸ்ரீ வல்லப திக் விஜயா என்னும் நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் திராவிட தேசத்தில் 8ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் ஆவார். விஷ்ணு சுவாமியின் முக்கிய சீடராக இருந்தவர். துவாரகையில் உள்ள துவாரகதீஸ்வரின் கோயிலை நிறுவியவர் பில்வமங்கர் என்று அங்குள்ள சங்கர மடத்தில் வைக்கப்பட்டுள்ள கோயில்கள் மற்றும் மடங்களின் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வல்லப பட்டரின் சீடரான ஹரி பிரம்மச்சாரியிடம் அவர் விக்கிரக சேவையின் பொறுப்பினை ஒப்படைத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளில் பில்வமங்கர் தாக்கூர் உண்மையிலேயே நுழைந்தார். அவர் தமது தெய்வீக உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் கிருஷ்ண கருணாமிருதம் என்னும் அறியப்படும் நூலில் பதிவு செய்துள்ளார். அந்நூலில் தொடக்கத்தில் அவர் தமது பல்வேறு குருமார்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார். அவர் அவர்கள் அனைவருக்கும் சமமான மரியாதையை வழங்கியுள்ளதை கவனிக்க வேண்டும். முதலாவதாக கூறப்படும் ஆன்மீக குரு சிந்தாமணி. அவருக்கு ஆன்மீக பாதையை காட்டியதால் அவரது சிக்ஷா குருமார்களின் ஒருவர் ஆவார். பில்வமங்கர் தமது வாழ்வின் ஆரம்பத்தில் விலைமாதுவான சிந்தாமணியுடன் நெருக்கமாக இருந்தார். பக்தி தொண்டின் பாதையை தொடங்குவதற்கு அவள்தான் அவருக்கு ஊக்கமளித்தாள். பௌதிக வாழ்வை கைவிட்டு கிருஷ்ணரின் மீதான அன்பினால் பக்குவமடைய முயலும்படி அவருக்கு அறிவுறுத்தியதால் அவர் தமது முதல் வணக்கத்தினை அவளுக்கு அர்ப்பணிக்கிறார். அடுத்ததாக அவர் தமது தீக்ஷா குருவான சோமகிரிக்கு
அதனை தொடர்ந்து பரம்புருஷ பகவானுக்கும் மரியாதை செலுத்துகிறார். பகவானும் அவரது சிக்ஷா குருவாவார். கிரீடத்தில் மயிலிறகை வைத்துள்ள பகவானை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏனெனில் விருந்தாவனத்தில் இறைவனான இடையர் குல சிறுவன் கிருஷ்ணர் பில்வமங்கருடன் பேசுவதற்காகவும் அவருக்கு பால் கொடுப்பதற்காகவும் வருவதுண்டு. அவர் முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான தமது புகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ எனப்படும் செல்வ திருமகளான ஸ்ரீமதி ராதாராணி தெய்வீக காதலில் திவ்யமான ரசத்தை அனுபவிப்பதற்காக கிருஷ்ணரது தாமரை திருவடிகளில் நிழலில் தஞ்சமடைந்திருப்பதாக கூறுகிறார். கிருஷ்ண கருணாமிர்தம் முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீமதி ராதாராணி திவ்யமான லீலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்நூல் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிக உயர்ந்த பக்தர்களால் படித்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாகும். चिंतामणि जयதி சோமகிரி குருர் மே शिक्षा गुरु चा भगवान शिगी पिंच मौली यत् पाद कल्पदुरु पल्लव शेखरेषु लीला स्वयं वा रसम लभदे जयश्री. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த ஸ்லோகம் இஸ் வெரி ஹை கிளாஸ் ஸ்லோகம், ஹை லெவல், ஹை எஜுகேஷன் உள்ள ஸ்லோகம். ஓகேவா? பட் இங்க ஹாய் லோ எதுவுமே இல்லை. எல்லா ஸ்லோகம் பகவத்கீதையா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், சைத்தன்ய சரிதாமிரதமாகட்டும், எல்லாமே ஹை கிளாஸ் ஸ்டடி தான். பட் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பகவத்கீதை அது ஃபர்ஸ்ட் லெவல் படிக்கணும், பாகவதம் செகண்ட் லெவல், அண்ட் சைத்தன்ய சரிதாமிரதம் தேர்ட் லெவல். ஓகேவா? நமக்கு எவ்வளவு பெரிய புஸ்தகம், எவ்வளவு பெரிய ஆன்மீக விஷயங்கள் இருந்தாலும் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மாராஜ் சொன்ன மாதிரி கேட்டாங்க, புதுசாவும் வரலாமா கேட்டாங்க, புதுசாவும் வரலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு பகவான் மீது நம்பிக்கை இருக்கணும். மூணாவது இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த விருப்பமும் நம்பிக்கையும் இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லா வகையான கருணையும் கிடைக்கும். ஏன்னா ஒரு புஸ்தகம் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இல்ல, நம்மளுக்கு புரிய வைக்கிறது பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் குருமார்கள் தான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம், எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அவங்க மேல சரணாகதி அடையுமோ அந்த அளவுக்கு சாஸ்திரம் நம்ம கிட்ட அந்த சாஸ்திர விஷயம் நம்ம கிட்ட வெளிப்படுத்தும். ஓகேவா? நம்ம புக்கு படிக்கிறோம், ஆனா சரணாகதி அடையில, எந்த விஷயத்தையும் பக்தி சாதன விஷயம் எதுவும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம புக்கு படிக்கிறது எப்படின்னா, ஸ்ரீமத் கௌர கோவிந்த சுவாமி மாரை சொல்லுவாங்க என்னதுன்னா, அது வெறும் என்னது ஒரு கோட்டம் இருக்குல்ல, அந்த ஓவல் இருக்குல்ல, அது சும்மா அந்த கத்தோன்ல பாத்தீங்கன்னா கண்ணுபடியே போயிருக்கும். அது கத்தோன்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோட்டம், அந்த ஓவல் பாத்தீங்கன்னா புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சும்மா ஒரு பொம்மை புக்கு படிக்கிற மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அதுல எந்த வகையான எமோஷனல் கனெக்டும் நமக்கு கிடைக்காது, எந்த வகையான மாற்றமும் நம்மளுக்கு நடக்காது, எந்த வகையான விஷயங்களும் நம்ம படிச்சு புரிஞ்சு நம்ம வாழ்க்கை செயல்படுத்த முடியாது. ஜஸ்ட் சும்மா ஒரு பொம்மை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்போம் நம்ம. அதனாலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த ஸ்லோகம், இந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது எந்த வகையான அவநம்பிக்கை இல்லாம நம்பிக்கையோட நம்ம படிக்கணும். ஓகே, கமிங் டு திஸ் ஸ்லோகா என்னதுன்னா, இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன பண்றாருன்னா, பில்வமங்கர் தாக்கூர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பக்தர் இருக்கிறார். அவருடைய கிருஷ்ண கருணாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்துல இருந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கோட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சிந்தாமணிக்கும் என் தீக்ஷா குருவான சோமகிரிக்கும் எல்லா புகழும் உரிதாகட்டும். முதல் என்ன சொல்றாருன்னா நன்றி சொல்றாரு, சிந்தாமணிக்கு நன்றி சொல்றாரு. ஓகேவா? இந்த கதை முதல் சொல்லிட்டு பிறகு கதையை போயிட்டு அப்ப திருப்பி என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பண்றாரு, தலைப்பாகையில் மயிலிறகை அணிந்துள்ள எனது சிக்ஷா குருவான பகவானுக்கு எல்லா புகழும் உரிதாகட்டும். ரெண்டாவது அவர் சிக்ஷா குரு சொல்றாரு. சிக்ஷா குருனா அதாவது அது பிறகு நான் சொல்றேன், சீஷா குரு யாரு சொல்றாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சீஷா குருன்னு சொல்றாரு. என்ன கருப்பக மரங்களை போன்ற அவரது தாமரை திருவடிகளில் நிழலில் நித்தியமாக காதலில் தெய்வீக ரசத்தினை ஜெயஸ்ரீ அனுபவிக்கிறார். ரெண்டாவது ராதாரணியை அவர் என்ன பண்றாரு, எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, பில்வமங்கர் தாக்கூர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, பகவானுடைய திருவடி பாதத்துல அவரோட நிழல்ல எப்பொழுதுமே ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஓகே, புதுசா வந்தவங்களும் சரி, இல்ல ரொம்ப நாள் கேட்டவங்களும் சரி, இந்த ஸ்லோகத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் புரிஞ்சுக்க கொள்ள முடியும். ஓகேவா?
சைத்தன்ய சரிதாமதா இது வந்து பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ் எஜுகேஷன், ஓகேவா? ஆனா இருந்தாலும் நம்ம வந்து புரியுற மாதிரி நான் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். தயவு செய்து எல்லாரும் பொறுமையாகவும் கவனத்தோடும் கேட்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பில்வமங்க தாக்கூருடைய ஸ்லோகத்தை இந்த சைத்தன்ய சரிதாமதா ஆச்சரியர் வந்து யாரு? ஸ்ரீலா கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. அவர் என்ன பண்றாரு, இப்ப வந்து என்னது இந்த தலைப்பு வந்து இந்த அத்தியாய தலைப்பு வந்து ஆன்மீக ஆச்சாரியர்கள், அப்ப குருகளை பத்தி பேசிட்டு வராங்க. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொன்ன சில ஸ்லோகங்கள் கோட் பண்ணி இருந்தாரு. இப்ப என்ன கட் பண்ணி பில்வமங்க தாக்கூரோட ஒரு ஸ்லோகத்தை போட்டிருக்காரு. கிருஷ்ண கருணாமிர்தம் என்ற புஸ்தகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணி இதை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, அவர் வந்து அவர் குரு வந்து சிந்தாமணி, ஓகேவா? சிந்தாமணி, அப்புறம் வந்து அவர் குருநாதர் சோமகிரி, அப்புறம் கிருஷ்ணருக்கு, அப்புறம் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய ராதாராணிக்கு எனக்கு வணக்கங்கள் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பில்வமங்க தாக்கூருடைய கதை வந்து என்ன, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பில்வமங்க தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல புராண கதைகள் சொல்லுவாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன, ரொம்ப என்னது போன யுகம் கூட சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு கதை. என்ன கதைனா, இது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதை வந்து என்ன எதை சொல்றதுன்னு பின்னாடி நான் வந்து இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு நான் பிறகு சொல்றேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து கட்டுக்கதையில, இது உண்மையிலே இந்த பூமியில நடந்த ஒரு கதை. பில்வமங்க தாக்கூர் அவர் வந்து அவரு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, ஓகேவா? நல்ல அழகான மனைவி, நல்ல அழகான குடும்பம். ஆனா இவருக்கு வந்து எல்லா வகையான வசதிகளும் இவருக்கு வந்து இருந்துச்சு, ஓகேவா? எல்லா வகையான வசதிகளும் இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு தாசி கிட்ட, ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட வந்து அவர் வந்து எப்போதும் வந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ப்ராஸ்டிடியூட் வந்து என்னதுன்னா, எப்ப பார்த்தாலும் அவர் கூட தான் இருப்பாரு. அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. காலையில போனா நைட்டு வரைக்கும் அந்த விபச்சாரி கூட தான் அவர் வந்து டைம் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுவார். குடும்பத்தை பாக்குறது இல்ல, அப்பாவை பாக்குறது இல்ல, மனைவியை பாக்குறது இல்ல, எதுவும் பாக்குறது இல்ல. அவர்கிட்ட அவ்வளவு வகையான மோகத்துல இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பா நினைக்கிறேன், ஐ திங்க் ஃபாதர் நினைக்கிறேன், அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அப்ப எப்பவுமே காலையிலேயே வந்து அந்த விபச்சாரி வீட்டுக்கு போறவரு, ஐயோ அப்பா இந்த நேரத்தை இறந்து தொலைச்சிட்டாரு சொல்லிட்டு அப்பா மேலேயே வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. எப்படா இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இது போலான்னு. அப்ப என்னன்னா அப்பாவோட காரியத்தை வந்து செய்யணும். ஏன்னா அந்த பாடி எடுக்கணும், அதுக்கப்புறம் காரியம் செய்யணும், எரிக்கணும், அப்புறம் அஸ்தி கரைக்கணும், இதெல்லாம் இருக்குது. அந்த அந்த காரியத்தெல்லாம் வந்து அவர் வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப பதட்டப்பட்டிருக்காரு, சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் போகணும்னு. அப்போ வந்து பார்த்தா இந்த அந்த காரியத்தை அப்படி அப்படின்னு முடிச்சுட்டாரு. முடிக்கும் போது பார்த்தா சரியான மழை, ஒரு ஹெவி மழை, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மழை வச்சு வாங்குது. பிறகு என்ன பண்றாரு, இல்ல இல்ல என்னதான் மழை பெஞ்சாலும் நம்ம தான் வீட்டு போயிடணும். அப்போ மனைவி கேட்கிறாங்க, என்னங்க இப்பதான் அப்பாவை வந்து அடக்கம் பண்ணிட்டு எரிச்சிட்டு வந்தீங்க, அதுக்கிட்ட எங்க போறீங்கன்னு. இல்ல இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு. அப்பா அவங்க தெரிஞ்சு இவர் அங்கதான் போறாருன்னு. சரி எப்படியே போய் தொலைட்டும் விட்டுட்டாங்க. என்ன பண்றோம், அந்த மலையில எந்த ஒரு ஆபத்தும் வருதுன்னு சொல்லி எதிர்பார்க்காம அவர் பாடுற மலையில நனைஞ்சுக்கிட்டு ஓடுறாரு இங்கேருந்து அந்த விபச்சாரி வீட்டுக்கு. அப்பா ஓடுறாரு பார்த்தா எப்போதும் வந்து போகும்போது அந்த ஒரு ரிவர், ஒரு ஆறை கிராஸ் பண்ணி போவாரு. அன்னைக்கு மழை ஹெவியா வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிருச்சு. சரி ஏதாச்சும் கட்டை வந்துச்சுன்னா அந்த கட்டை மேல புடிச்சு ஏறி போயிடலாம். அப்ப அந்த கட்டையை ஒரு பெரிய ஒரு கட்டை மாதிரி வருது, ஒரு உட்டு மாதிரி வருது. அந்த உட்டு மேல புடிச்சு போறாரு. அந்த உட்டை அந்த மேல புடிச்சு அங்கேயே அதை அப்படியே புடிச்சு அந்த 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 உட்டு என்ன பண்ண அப்படியே அந்த கரை சைடு ஒதுங்குது. அப்புறம் அந்த கரை சைடு அந்த போய் பிடிச்சி அந்த சைடு இறங்கினோன்னு திரும்பி பாக்குறாரு, அது உட் இல்ல, அது மிகப்பெரிய ஒரு கொக்கோடைல, ஒரு மிகப்பெரிய முதல. அப்புறம் அதுவும் சரி பரவாயில்ல, அப்பயும் போறாரு. அதுக்கப்புறம் மழை பெய்யுது. அந்த விபச்சார வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கல் ஏத்திருப்பா. ஏன்னா வந்து ஊர் மக்கள் வந்து அது யாரும் பார்க்க கூட கல் ஏத்திருப்பா. அப்போ தனியா வந்து ஒரு சின்ன பாதை வச்சிருப்பா. அன்னைக்கு பார்த்தா அந்த பாதையும் அவ அடைச்சிட்டா. அவர் என்ன பண்றாரு, சரி வீட்டு மேல எகிரி குச்சி அந்த செவரு மேல எகிரி குறிச்சு நம்ம வந்து போலான்னு. பக்கத்துல மரம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா எப்படி எகிரி குதிக்க தெரியாம சரி எப்படி பார்த்தா அங்க ஒரு கயிறு மேல தொங்குது. அந்த கயிறு வந்து பார்த்தா கயிறை பிடிச்சி மேல ஏறி அவ வீட்டை சேர்த்து குளிச்சு பாக்குற, என்னடா கயிறு வளவளப்பா இருக்குன்னு பார்த்தா அது கயிறு இல்ல, அது மிகப்பெரிய ஒரு அந்த பாம்பு தொங்கி இருக்கு இந்த மலையில. அந்த மலையை ஐயோ சொல்லிட்டு அவரு சரி அதையும் பிடிச்சி ஏறி அப்படி வந்துட்டாரு. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பல தடங்கள்லாம் தாண்டி வந்து வீட்டுல வந்து கதவு தட்டாரு. மழை சோன்னு அடிச்சு ஊத்துது. அப்ப அந்த விபச்சாரி கதை துறக்கிறாங்க. பார்த்தா ஃபுல்லா நனைஞ்சிருக்கிறாரு. அப்படியே மேல இலை கீழே எல்லாம் உளுந்து சகதியா இருக்கு. அப்புறம் மூச்சு வாங்க வந்து நிக்கிறாரு. அப்ப இவங்க வந்து பாக்குறாங்க, சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு குளிப்பாட்டி அவர் வந்து இதெல்லாம் பண்ணி அவர் மசாஜ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அப்ப அவர் சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் சாப்பாடு வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க.
அவங்க சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல, அவர் பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறாங்க, என்னது பில்வமங்கூரரே, உங்களுக்கு இன்னைக்கு அப்பா இறந்து போயிருக்கிறாரு, அதுக்கிட்டே வந்துட்டீங்க. ஆமா ஆமா, அப்பா என்ன என்ன ஃபங்க்ஷன், நான் உன்னை பார்க்காம எப்படி இருக்கிறது? அப்ப வந்து என்னை பார்க்காமயா? அப்ப அவங்க வந்து அவர் சாப்பிட போறாரு. அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு எப்படி வந்தீங்கன்னு. எங்க நான் வந்து ஆற க்ளோஸ் பண்ணும்போது அந்த கட்டை நினைச்சு தாண்டி வந்து அங்க பார்த்த முதல்ல இருக்கு. அப்புறம் இங்கேருந்து வந்து உன்னோட செவரு தாண்டி பிடிக்கும் பார்த்தா அங்க மிகப்பெரிய பாம்பு இருக்கு. ஆனா எல்லா தடைகளையும் மீறி நான் பாரு உன்னை பார்க்க வந்துட்டேன்னு. அப்ப அந்த விபச்சாரி வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பில்வமங்க தாக்கூரரே, நீங்க வந்து என்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு தடைகளை மீறி நீங்க வந்திருக்கீங்களே, இதுல ஒரு சிறிதளவு நீங்க வந்து நம்ம ஏன் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், நம்மளுக்கு இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, கடவுள் யாரு, அந்த பகவானை போய் அடையிறதுக்கு அந்த முயற்சி, அந்த பகவானை அடையிறதுக்கு காட்டியிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பக்தரா ஆயிருப்பீங்க. சொன்னதுதான் இடி இடிக்க வானம் அப்படியே எல்லாம் வந்து டிடன்னு இடிக்குது. சோறு எடுத்து வாயில வைக்க போனவர் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே அந்த விபச்சாரி பாக்குறாரு. என்னடா இது, இவளுக்காக மெனுக்கெட்டு நம்ம ஓடிக்கிட்டே வந்திருக்கோமே சொன்னோன்னா அவரோட வார்த்தை வந்து, ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை வந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது அது நம்மள மனசு ஆழமா பாதிக்கும். ஆழமா வந்து அது ஒரு நன்மையா இருந்தாலும் சரி, அது வந்து அதை என்ஜாய் பண்ணாலும் சரி, அதை ஹர்ட் பண்ணாலும் சரி, அது ரொம்ப ஆழமா பாதிக்கும். அவருக்கு அப்படியே வந்து அப்படியே நெஞ்சு அடைச்சிருச்சு. அவங்க சரி சும்மா ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க, அவங்க திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. நீங்க என்னைய பாக்குறதுக்கு இவ்வளவு தடைகளை நீங்க தாண்டி வந்த இந்த முயற்சிய நீங்க பகவான அடைகிறதுக்கும் பகவான புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த முயற்சியை போட்டிருந்தீங்கன்னா நீங்க பகவான் லோகத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய தகுதியான ஆளுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அடிச்சிருச்சு, இடி இடிச்சிருச்சு. அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி மலையிலேயே நடக்க ஆரம்பிச்சவர் தான் அவர். வந்து அந்த மலை முழுக்கும் அந்த மலையில நடந்து திருப்பி வீட்டில் ரிட்டர்ன்ல போறாரு. அவங்க மனைவி வந்து அப்படியே ஆச்சரியம் பாக்குறாங்க, என்னடா இது, போனவர் விடிக்கால தான் எப்போது மறுநாள் தான் வருவார், என்னடா இந்த கேஸ் உடனே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னு பார்த்தா அவர் ஒன்னும் பேசல, மனைவி ஒன்னும் கேட்க விட்டுட்டாங்க. அவர் அப்படியே வந்து படுத்து தூங்கினவர் தான். மனசை நைட்டு ஃபுல்லா ஒரே யோசை, என்ன ஆச்சு, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் பண்ணிக்க, இவளுக்காக என்னன்னு பண்ணிருக்கோம், ஆனா இவளே வளர்ச்சி சொல்றான்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தையை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அந்த விபச்சாரியோடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி. அதனாலதான் வந்து அவர் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணும் போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு இந்த பக்தி பாதையில நான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் நான் வந்து விபச்சாரியா அந்த டைம்ல இருந்த அந்த சிந்தாமணி தான் என்னோட முதல் குருன்னு சொல்லியிருக்காரு, சீஷா குருன்னு. ஆனா உடனே எப்படி நிறைய பேர் தோணும், எப்படி போயிருப்போம், அங்க விபச்சாரி கிட்ட போயிருந்தாரு, உடனே ஒரு வாரம் சொன்னா உடனே மாறிட்டாரா? கிடையாது. அதுக்கப்புறம் தான், ஏன்னா நம்ம எப்பவுமே திருந்தும் போது நம்ம வந்து நம்ம தவறுகளை திருத்திக் கொள்ளும் போதுதான் பரீட்சைகள் அதிகமா வரும். என்ன பண்ற, சரி நம்ம வந்து இந்த பொய்யான வாழ்க்கையை விட்டுட்டு, இந்த மாதிரி தவறான வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம பகவான் அடையிறதுக்கு நம்ம பிருந்தாவனத்துக்கு வந்து பயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை எல்லாம் மனைவி கொடுத்துட்டு அவர் பிருந்தாவனம் பயணம் அந்த துறவி மாதிரி காவி உடலாம் போட்டு அவர் அந்த பிருந்தாவனத்துக்கு பயணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. இனி நம்ம வாக்கள் வந்து பகவானை மட்டும் நம்ம நம்பி இருந்தா போதும். அப்ப ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்ப போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும் போது ஒரு ஊர் வருது. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல அதெல்லாம் குளிக்கக்கூடிய அந்த குளம், அந்த போண்டல. அங்க பார்த்தா அவர் கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவங்க ஒரு ஆள் ஒத்தையா வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னடா ஒரு இந்த சுவாமிஜி வந்து நம்மளே பாக்குறாருன்னு சொல்லி இருக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ண, டக்குன்னு துணிலாம் எடுத்து போட்டுக்கிட்டு நேரா வந்து வீட்டுக்கு நடந்து போறாங்க. இவர் என்ன பண்ற, அந்த பெண்மணியை திருப்பி வந்து தொடர்ந்து நடந்துட்டே போறாரு. அப்ப கதை கேட்கற நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஆள் திரும்பி வந்து பழைய வேலை ஆரம்பிச்சாரு போல, அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன திருப்பி அந்த பெண்ணை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணி திருப்பி போயிட்டே இருக்கிறாரு. கடைசியா பார்த்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட வந்து என்ன பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சுவாமிஜி இருக்காரு, ஆனா என்னன்னு தெரியல, நான் குடிச்சிருக்கேன், அங்கேயிருந்து என்னை பார்த்துட்டே இருக்காரு, அப்ப தொடர்ந்து நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. நீங்க என்னன்னு போய்க்கிறங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, யாரா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சுவாமியா இருந்தாலும் அவங்க நல்ல எண்ணத்துல இருக்காங்க, கெட்ட எண்ணத்துல வந்திருக்காங்களா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க முதல் உபசரிக்கணும், உட்கார வைப்போம். அப்ப வாங்க சுவாமி என்ன பண்றீங்கன்னு சொல்லி திணையில உட்கார வச்சு கேட்டாரு. சுவாமி உங்க மனைவி கொஞ்ச நேரம் கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. இவருக்கு ஷாக்கிங் ஆச்சு. இல்ல கொஞ்ச நேரம் உங்க மனைவி கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அத மனைவி வந்து வெளியே வந்தாங்க. அப்ப என்ன சுவாமிஜி உங்களுக்கு என்ன வேணும்னு, உங்க தலையில வந்து ஒரு ஊசி வச்சிருக்கீங்களா, முடி அவராம இருக்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு பின்னுமே நீட்டா குத்தி வச்சிருப்பாங்க, அந்த பின்ன தயவு செய்து கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டாரு. இவங்க என்னடா ஹஸ்பண்ட் பாக்குறாங்க, இவன் என்ன பின்ன போய் கேட்கிறாருன்னு. சரி கொடுப்போம்,
நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனை, என்ன பின்ன கொடுப்போம், பின்ன கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணார், பில்வமங்க தாக்கூர் அந்த பின்னை எடுத்து அங்கதான் அங்க பில்வமங்கர் யாருன்னு சொல்லி இந்த கதையில புரிய வருது. அவர் பில்வமங்க தாக்கூர் என்ன பண்றாரு, அந்த 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 பின்னை எடுத்து அந்த அந்த ஊசியுமே இருக்கும், அதை எடுத்து அவர் என்ன பண்றாரு, அவர் கண்ணை அப்படி திறக்கிறாரு. அந்த சினிமாவில் திறப்பாங்க, கமலஹாசன் அந்த மாதிரி கண்ணை திறந்து அவர் கண்ணை ஃபுல்லா நோண்டுறாரு. நோண்டி அவர் கண்ணை தூக்கி வெளியே போறாரு. இவங்க கத்துறாங்க, அந்த பிரபு கத்துறா, ஐயோ என்ன சுவாமிஜி என்ன பண்றீங்கன்னு, என்னை யார் தடுக்காதீங்கன்னு. ரெண்டாவது என்ன பண்றாரு, இன்னொன்னு கையை எடுத்து கண்ணை அப்படி திறந்து அவர் என்ன பண்ண, கண்ணை குத்தி அவர் ஃபுல்லா அந்த உள்ளுக்கு நரம்பெல்லாம் வெட்டி எடுத்து அப்படியே இந்த கண்ணை பிச்சு கீழே தூக்கி போறாரு. இவங்க 2 பேரும் அச்சோ அம்மான்னு கத்துறாங்க, என்ன நடக்குது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர் 2 கண்ணு ரத்தம் ஃபுல்லா வருது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டு இருந்தேன். கடவுளோட கருணையால, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட கருணையால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவி பிள்ளைங்களாம் நான் செட்டில் பண்ணிட்டு நான் பகவான் நோக்கி இந்த பயணம் பண்ணிட்டு இருக்கேன், பிருந்தாவன் போயிருக்கேன். ஆனா இந்த புலன்கள் இருக்குல்ல, சென்சஸ் இருக்குல்ல, அது பாரு எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ஆனது. நான் எல்லாத்தையும் நான் உலகத்துல எல்லா விஷயம் துறந்துட்டு வந்தாலும், என் மனைவி மக்கள் துறந்து வந்தாலும், என்னோட இந்த 2 கண்ணு திருப்பி ஒன்னொரு பெண்ணு மேல போய் ஆசைப்படுறதுக்கு பாக்குது. அப்ப என்னோட மொத்த இந்த 2 கண்ணுனால என்னுடைய மொத்த ஆன்மீக வாழ்க்கையும் வீணா போயிடும். அப்படிப்பட்ட கண் எனக்கு தேவையில்லை. நான் இனி நான் பிருந்தாவன் போறது பாத்தீங்கன்னா இனி பகவான் விட்ட வழி. நான் போய் சேர்ந்தாலும் சரி, நான் இங்கேருந்து மரணம் அடைந்தாலும் சரி, நான் பகவானை நோக்கி நான் பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு சரணாகதியோட பயணம் பண்ணாங்க அந்த கண் எல்லாமே. அப்பதான் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக அவர் எந்த ஒரு ரூபத்தையும் மாத்தாம நேரடியாக அவர் கண்ணு முன்னுக்கு வந்தாரு. ஆனா அவருக்கு தெரியல. ஒரு குட்டி பையமே சாக்ஷா பிரஜேத நந்தன யசோத நந்தன கிருஷ்ணர் அவர் நேரடியா ஆனா அவர் சொல்லல, பில்வமங்க தாக்கூரே ரொம்ப வயசானமே இருக்கு, கண்ணு எல்லாம் ரொம்ப அடி போல, எங்க போறீங்க? இல்ல நான் பிருந்தாவனத்தை போயிருக்கேன்ப்பா, ஆனா எனக்கு கண்ணு தெரியாது. சரி வாங்க நான் கூட்டு போறேன் சொல்லி நான் உங்ககிட்ட ஒரு குச்சி கொடுக்குறேன், நீங்க அந்த குச்சியில அந்த ஹெட்ஜை நீங்க பிடிச்சிங்க, இந்த ஹெட்ஜை நான் பிடிச்சிக்கிறேன், என் கூட தொடர்ந்து வாங்க, நான் கொண்டு விட்டுறேன், நான் அங்கதான் போயிருக்கேன். அவ கிருஷ்ணரே வழிநடக்க கொண்டு போறாரு. ஆனா அவரோட பக்தியில அவர் முழு சரணாகதி அடைஞ்ச அந்த காரணத்தினால மின்னுக்கு போறத அவரால் கண்ணுல பார்க்க முடியலனாலும் அவர் மனசார பாக்குறாரு. ஏன்னா பகவான் இஸ் டிரான்சென்டென்டல், ஆன்மீக நிலையில உள்ளவர். அப்ப அந்த காத்து என்ன பண்ணுது, அந்த வாயு பகவான் என்ன பண்றாரு, பகவான் மேல அந்த பாடியில அவர் காத்து பட்டு இவர் மேல படும்போது அவர் உணர்றாரு, சாக்ஷாத் மின்னுக்கு பகவான் நடந்து போயிருக்கிறாரு. ஓகேவா? நீங்க நினைச்சு பாருங்க, பகவத்கீதையில மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு பின்னாடி இருந்து வழி நடத்தி இருந்தாரு, பில்வமங்க தாக்கூருக்கு மின்னுக்கு நின்று வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை. ஓகேவா? அப்ப அவங்க போய் சேர்ந்த உடனே அங்க பகவான் மறைஞ்சிடறாரு. அப்ப இவருக்கு எல்லாமே புரிய வருது, எஸ் என்னைய கொண்டு சேர்த்தது பகவான் தான். பிறகு அவர் சோமகிரி அந்த ஆச்சாரிய கிட்ட தீட்சை வாங்குறாரு. அப்ப அவர் கிருஷ்ண பிறகு ரொம்ப நாள் சென்று புஸ்தகம் எழுதும் போது இந்த முதல் நன்றி நான் எவ்வளவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்னை வழி நடத்தினாலும் என்னோட முதல் சிக்ஷா குரு யாருன்னா அந்த சிந்தாமணி, அவதான் என்னோட வாழ்க்கையை மாத்திரம் சொல்லிட்டு இந்த புக்ல ஸ்லோகத்துல அவர் யூஸ் பண்ண முதல் வார்த்தை இந்த ஸ்லோகம் தான். இது அவர் கைப்பட எழுதின ஸ்லோகம். சிந்தாமணி ஜெயதி சோமகிரி குருமே. சோமகிரி அவர் ஆன்மீக குரு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் இந்த புஸ்தகத்துல இந்த இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது அந்த என்ன நிலையில் இருக்கிறாருன்னா, அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இந்த பூமியில வாழ்ந்தவர். அவர் பகவான் லோகத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு. அப்ப பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு அந்த மூட் எப்படி இருக்கும், அந்த அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், அதுக்குள்ள கூடிய பாவம் எப்படி இருக்கும், அதை அவர் வர்ணிச்சு எழுதுறாரு. என்னோல்சோ பில்வமங்க தாக்கூர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் இன்னொரு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் சரியா எனக்கு முன்னுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா கடைசியில அந்த ஒவ்வொரு வரியிலையும் கடைசியில எண்டிங்ல பாத்தீங்கன்னா கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவ வேதி, இந்த 3 வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த பாட்டு முடிப்பாரு. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவ பாடல் எத்தனை இது இருக்குன்னா கிட்டத்தட்ட 70 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கிருஷ்ணரை பத்தியும் பிருந்தாவனை பத்தியும்
அது அங்க இருக்கிற லீலைகளை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாரு பகவான் இவரு நம்ம பில்லமங்க தாக்கூர். அந்த அளவுக்கு முடிஞ்சா அதையும் நம்ம ஒரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஸ்லோகம் அந்த அளவுக்கு மேபி நம்ம ஜென்மாஷ்டமி எல்லாம் கிட்ட கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது அந்த டைம்ல இந்த ஸ்லோகம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி ஹை கிளாஸ் ஸ்லோகம். அப்ப நம்ம வந்து அவர் வந்து இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த லோகத்துக்கு பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கிறேன். அந்த பகவான் லோகத்தை வந்து எந்த மாதிரியான உலகம், அங்க வந்து சிந்தாமணி என்ற கல்லும் இருக்கு. சிந்தாமணி என்றது வந்து நிறைய விதத்தை சொல்லலாம். இங்க வந்து சிந்தாமணி வந்து அவர் வந்து அவங்களுடைய அந்த அந்த பெண்ணை சொல்றாரு. அவ பகவானோட லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சிந்தாமணி இருக்கு. சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும். அந்த கல்லு வந்து என்னதுன்னா அங்க சிந்தாமணி பிரகர சத்முசு கல்ப விரக்ஷா லக்ஷா பிரதேசு சுரபி அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹசிர சம்பிரம சேவியமானம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் வஜாமி. பிரம்ம சமித்தால பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரம்மதேவர் வளர்க்கிறாரு. அதாவது திருப்பியும் வந்து இவர் வந்து தக்கூர் இது ரிப்பீட் பண்றாரு. பகவான் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்ப விருட்ச மரம் இருக்கு. கல்ப விருட்ச மரம்னா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள். அது அந்த மரங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்க மரத்தை போய் என்ன போய் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அந்த மரங்கள்ல நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ரொட்டிச்சனை கேட்டா ரொட்டிச்சனை கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேட்டா ஐஸ்கிரீம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா என்ன ஒண்ணா நம்ம பகவான் லோகத்துக்கு போயிட்டோமே ஆனால் அங்க டைம் இல்ல, அங்க நம்மளுக்கு பசி இல்ல, அங்க நம்ம தூக்கம் இல்ல. ஆல்வேஸ் என்ஜாய்மெண்ட், ஆல்வேஸ் பகவானோட சேவை தான். இதான் பகவான் லோகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதால 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல சொல்லப்படுது என்னன்னா, மாமு உபைத்திய புனர்ஜென்மா துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தி பரம் கதஹா. After attaining me, the great soul, they never return to this world, temporary and miseries, because they have highest perfection. Yes, யாரு வந்து என்னோட லோகத்துல, இது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, யாரு வந்து என்னோட லோகத்துல வந்துட்டாங்களோ அவங்க வந்து திருப்பியும் இந்த பூமிக்கு வரதில்ல. இந்த பூமிக்கு வந்து 2 வார்த்தை கொடுக்குறாங்க. என்னது? துக்காலயம் என் அசாஸ்வதம். துக்காலயம்னா டெம்பரவரியான, துக்காலயம்னா இது வந்து துன்பகரமான ஒரு உலகம். அசாஸ்வதம்னா வந்து என்னது? இஸ் அ டெம்பரவரி. இந்த லோகத்தை படைச்ச பகவானே வந்து இந்த லோகத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த உலகம் துன்பகரமானதப்பா, நீ என்னதான் தலைக்கீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த உலகத்துல வந்து சந்தோஷம் கிடைக்காது. எஸ், சந்தோஷம் சம்டைம்ஸ் சந்தோஷம் கிடைக்கும். அது என்ன சந்தோஷம்னா அது வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு அற்பமான வெறும் வந்து லிட்டில் ரொம்ப கொஞ்சமான ஒரு மெட்டீரியல் இன்பம் தான், பௌதிகமான இன்பம் தான். உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், இப்ப தண்ணிக்குள்ள நம்ம வந்து சின்ன விஷயம் விளையாண்டு இருப்போம். தண்ணிக்குள்ள நம்ம தலையை உள்ள விட்டுக்கிட்டு நம்ம வந்து மூச்சு அடக்கிட்டு உள்ள விளையாடுவோம். ரொம்ப நேரம் மூச்சு அடக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு நம்ம வந்து தலையெடுப்போம். திருப்பி நம்ம தண்ணிக்குள்ள ஏதாச்சும் அமுக்குனாங்கன்னா அது நம்ம நேரத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? அது ஆக்சிஜன் தேவைப்படும். அப்ப திருப்பி கொஞ்சம் நம்ம தலையை பிடிச்சி மேல யாராச்சும் இழுத்தாங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் இழுக்கிறோம்ல, அந்த அந்த இழுக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. அப்பா மூச்சு கிடைக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க துன்பம் தான். அந்த கொஞ்ச நேரம் தான் இன்பம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மனித வாழ்க்கைய அந்த கொஞ்ச நேரம் அற்ப இன்பத்துக்காக நம்ம இந்த வாழ்க்கைய வந்து வேஸ்ட் ஆக்கி இருக்கோம். அதனால சொல்றாரு, மாமு உபேத்திய புனர்ஜென்மா. புனர்ஜென்மானா திருப்பி இங்க அதாவது இங்க திருப்பி உங்களுக்கு ஜென்மம் இல்ல. எந்த உலகத்துல? இந்த உலகத்துல திருப்பி இந்த உலகத்துக்கு வர மாட்டேன். ஏன்னா இந்த உலகம் என்னது? துக்காலியம் அசாஸ்வதம். இது துன்பகரமான உலகம் அண்ட் டெம்பரவரி. டெம்பரவரினா வந்து என்னது? இது கண்டிப்பா ஒரு நாள் வந்து அழியக்கூடியது. நான் பாகவத கிளாஸ் கொடுக்குறேன் பாருங்க. அதுல 1வது கண்டம் 6வது அத்தியாயம் ஓடி இருக்கு. அதுல நாரத முனி சரித்திரம் ஓடி இருக்கு. இப்ப நாரத முனி வந்து அதுல வந்து என்ன டிஸ்கிரைப் பண்றாருன்னா அதுல பாகவதத்துல இந்த உலகம் அழிஞ்சு அவர் வந்து விஷ்ணு வாய்ப்புல போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பிரம்மதேவர் எல்லா உலகமே வந்து அது போயிருக்கு. அந்த அந்த ஸ்லோகம் போயிருக்கு. அப்ப அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாகவதத்துல சொல்றது அனைத்தும் உண்மை. ஏன்னா அது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னக்கே பாகவதம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புத்தர் கூட பூமிக்கு வரல. ஆனா புத்தரை பத்தின ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க புத்தர்லாம் பூமிக்கு வந்துட்டு போயிட்டாரு. பாகவதம் சொல்ற அனைத்தும் வந்து உண்மையானது. ஏன்னா பகவான் வியாசதேவர் எழுதின கடைசி சாஸ்திரம். அதுல சொல்றது அழிவு எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாரத வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படின்னா முழுக்க ஜலத்தால வந்து இந்த உலகம் வந்து அடிச்சுட்டு போகுது. ஜலம்னா வந்து என்னது? தண்ணீரால. இந்த உலகம் அழியக்கூடிய மிகப்பெரிய இந்த ஒரு எந்த எலிமெண்ட்னால அழியும்னா, எந்த விஷயத்தினால அழியும்னா தண்ணியால மட்டும்தான் இந்த உலகம் அழியும். வேற எதனால உலகத்தை அழிக்க முடியாது. அப்ப இந்த உலகம் டெம்பரவரி, கண்டிப்பா ஒரு நாள் அழியக்கூடியது. துக்காலயம் துன்பகரமான உலகம். அப்ப
நாப்புவந்தி மகாத்மானா, அதாவது வந்து யாரு என் இடத்துக்கு வர்றாங்களோ அவங்க மகாத்மா, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வகையான அவங்க வந்து தூய்மையா பக்தரா மாறிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா வகையான பெர்ஃபெக்ஷன், அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சம்சித்தியும் பரமம் கதா, என்னோட இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா. இதுதான் பகவான் பகவத் சொல்றாரு, நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, ஓகேவா? ஆனா அவருக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடமும் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு புரியாது, எப்படிங்க அவர் இடம் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு. அப்ப நம்ம இடத்துல இருந்து அவர் இடத்துக்கு எப்படி போறது, ஓகேவா? இது வந்து ஒரு சார்ட் இருக்கு, பை சார்ட், ஒரு பிக்சர் இருக்கும். அது வந்து நான் ஒரு நாள் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். எனக்கு டைம் இல்லை ஒவ்வொரு தடவையும் காட்டுறதுக்கு, அதனாலதான் நான் வந்து வாயாலும் சொல்றது, ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூலோகம், நம்ம வந்து பூனா வந்து என்ன, நடுவுல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டம் மாதிரி இருக்கும். நம்மளுடைய கேலக்சி, நம்ம யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டம் மாதிரி. அண்டம்னா ஒரு முட்டை வடிவில் இருக்கும், ஒரு ஏக்கு வடிவில். அப்போ அதுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் வச்சுக்கங்களேன். இப்ப இதுதான் வந்து இது வந்து ஒரு அண்டம்னு வச்சுங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது பூவஹா சுவஹா மத்தஹா தபஹா ஜனஹா சத்தியம், பிரம்மலோகம் இருக்கு, ஆக மேல் பிரம்மலோகம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற லோகங்கள். அதே போல பூலோகத்துக்கு கீழே அத்தல வித்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள நரகலோகங்கள் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 14 லோகங்கள் இருக்கும். இந்த 14 லோகங்கள் சேர்ந்துதான் ஒரு யூனிவர்ஸ், ஒரு அண்டம். அப்ப பகவான் லோகம் எங்க இருக்குன்னா, இந்த அண்டத்துக்கு வெளியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு லேயர் இருக்கும். என்ன லேயர்னா வந்து பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஜோதி இருக்கும். ஃபுல்லா வந்து லைட் இருக்கும், ஃபுல்லா பிரம்ம ஜோதி இருக்கும். அந்த பிரம்ம ஜோதி வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் வந்து அந்த பிரம்ம ஜோதியிலும் பல லோகங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். அதுல சில முனிவர்கள் யாரெல்லாம் தியானம் பண்றாங்க, யாரெல்லாம் ஜோதி அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் அங்க போவாங்க, புரியுதா? அப்ப பிரம்ம ஜோதிக்கு அப்பாற்பட்டுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா கைலாசம் இருக்கும், சிவபெருமான லோகம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், ஒரு லேயர் ஓடும், தண்ணி லேயர் ஒண்ணு இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா காரண ஓஷன், இல்லைன்னா பிரிஜா நதின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிஜா நதியை வந்து பாத்தீங்கன்னா அந்த நதியில அதுலயும் அந்த கடலுக்குள்ள பல லோகங்கள் இருக்கும். அப்ப அந்த பிரிஜா நதியை வந்து கடந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் உலகம் ஆன்மீக உலகம் ஆரம்பிக்குது. அதுல முதல் லேயர்ல வந்து இருக்கிறது வந்து என்னது, அதுல முதல் லேயர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட லோகம். வைகுண்டம் பல வைகுண்ட லோகங்கள் இருக்கும். நீங்க நம்ம ராமரை கும்புறோம், இல்ல நம்ம நரசிங்கரை கும்புறோம், இல்ல நம்ம பரசுராமரை கும்புறோம், இல்ல நிறைய, இதெல்லாம் ஒரு வைகுண்ட லோகங்கள் இருக்கும். இப்ப வைகுண்ட லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா துவாரகை இருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா மதுரா இருக்கும். அதுல கிருஷ்ணர் வந்து வேற வேற மூட்ல இருப்பாரு. அப்ப துவாரகை மதுரா, அதுக்கப்புறம் ஆக மேலதான் டாப் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம் இருக்கும். அந்த லோகத்துல தான் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல நந்தன கிருஷ்ணா, யசோது நந்தன கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணர் இருப்பார். இந்த துவாரகை மதுரையிலே கிருஷ்ணர் இருப்பார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா தேவிகி நந்தன கிருஷ்ணா இருப்பார். பகவத்கீதை படிக்கும் பார்த்திருப்பீங்க, பகவத்கீதை மின்னுக்கு பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஃபுல்லா ராயல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, அந்த பாலிடிக்ஸ் பேசுவாரு, அந்த கிருஷ்ணர் இருப்பாரு. ஆனா ஒரிஜினல் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. அவர் எங்க இருப்பாரு, கோலோகத்துக்குள்ள இருப்பார். கோலோகம் வந்து ஆக டாப்ல இருப்பாரு. அந்த கோலோகம் வந்து பாத்தீங்கன்னா 2 டிவிஷனா பிரியும், ஆக மேல 2 டிவிஷனா பிரியும். ஒண்ணு ராதா கிருஷ்ணா, அது ஒரு பேர் இருக்கும், அந்த டெக்னிக்கலா அந்த பேர் நான் மறந்துட்டேன். அது ஒரு ராதா கிருஷ்ணா டிவிஷனா ஒண்ணு பிரியும். ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கௌரஹரி அவங்களோட டீம் ஒண்ணு, அவங்களோட டிவிஷன் பிரியும். அது கலியுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர் கலியுகத்துல என்ன வந்திருக்காரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வந்திருக்காரு. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா ஒரு டிவிஷன் பிரியும், ஒண்ணு வந்து சைத்தன்ய மகாபிரபு டிவிஷன் ஒண்ணு பிரியும். இதுதான் பகவான் ஆன்மீக லோகத்துக்குள்ள இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹைரார்கி இருக்கு, ஒரு லேயரா இப்படி இருக்கு. நிறைய பேருக்கு கைலாசம் எங்க இருக்கு தெரியல, பிரம்மஜோதி எங்க இருக்கு தெரியல, விரஜாநதி எங்க தெரியல. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, நிறைய பேர் சொர்க்கத்தை போகணும் சொர்க்கம் போகணும். சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோகங்கள், இப்ப பூஹா சுஹா தபா ஜனஹா சத்தியம் இருக்குல்ல, அதாவது பூஹா சுஹா இருக்கிற இந்த சுஹா தான் வந்து சொர்க்க லோகம். இந்த 14 லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 லோகமும் அழியக்கூடியது. நம்ம என்ன பண்ணோம், சொர்க்கம் நினைக்கிறோம். சொர்க்கம் போனாலும் கண்டிப்பா அழிவு இருக்கு. அழிவில்லாத உலகம் எங்கன்னா பகவான் லோகத்துக்கு போறதா, வைகுண்டம் போறது, துவாரகைக்கு போறது, ஈவன் கைலாசம் கூட அழியாதது. அப்ப நம்ம ஆச்சரியர்கள் அதான் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பகவான் லோகம் வந்து பாத்தீங்கன்னா கோலோகம் பிருந்தாவனம் இஸ் டிரான்சென்டென்டல், அந்த ஆன்மீகமயமான லோகம்.
அந்த ஆன்மீகமய லோகம் எப்படி புரிஞ்சுக்க, அது எப்படி இருக்கும் பிரபு? ஓகே, நான் சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சர் கொடுக்கறதுக்காக நான் வந்து சில விஷயம் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த லோகத்தை கம்பேர் பண்ணி, ஓகேவா? பகவான் லோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பகவத்கீதையில 13ஆவது சாப்டர்ல பகவான் சொல்றாரு. அதாவது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மரம் இவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட நிழல் வந்து கீழே விழுவும். அப்ப இந்த பௌதிக உலகம் என்ன மாதிரினா, இந்த ஒரிஜினல் ஆன்மீக உலகம் இருக்குல்ல, பகவான் உலகம் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் ஆன்மீக உலகத்தோட நிழல் தான் இந்த பௌதிக உலகம். நிழல் எங்கேயாச்சும் நிழல் வந்து நம்மளுடைய அந்த ஷேடோ வந்து எங்கேயாச்சும் வந்து வெளிச்சமா இருக்குமா? ஷேடோ வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கும், டார்க்கா தான் இருக்கும். அதனாலதான் இந்த உலகம் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்து ஆன்மீக உலகத்தோடைய ஷேடோ. இது பகவத்கீதை சொல்லப்படுது. சும்மா கட்டுக்கதையோ நான் சும்மா கற்பனை சொல்றது. பகவத்கீதை சாஸ்திரம் புராணம் சொல்லப்படுது. என்னோட பல பல மதங்கள்லயும் இது சொல்லப்படுது. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்மீக உலகத்தோடைய ஷேடோ. அதனால இந்த உலகம் வந்து கருப்பா இருக்கு. இந்த உலகத்தோடைய நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட நேச்சர் இருட்டு தான். சூரியன் ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகம் நேச்சரால இருட்டா இருக்கும். ஆனா பகவான் உலகம் நேச்சராவே வெளிச்சமா இருக்கும். அங்க வந்து சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. இந்த பகவத்கீதை ஸ்லோகமே போட்டு கொடுத்திருப்பாரு பகவான் பகவத்கீதையில. அங்க சூரியன் தேவையில்ல, அங்க நிலா தேவையில்ல, மூன் தேவையில்ல, அங்க எலக்ட்ரிசிட்டி தேவையில்ல, அங்க ஒண்ணுமே தேவையில்ல. அங்க எல்லாமே நித்தியமா இருக்கும். அப்ப யோசிக்கலாம், பிரபு எனக்கு கொஞ்சம் காத்து கொஞ்சம் இப்ப வேற கொஞ்ச நாள் மழை இல்லாம போச்சு, வெளியே ரொம்ப வெயில் அதிகமா அடிக்குது. அங்க நைட்டு தூங்கும் போதே பிரபு நைட்டு தூங்கும் போது சரியான ஹாட்டா இருக்கு சொல்றாங்க. ஏர்கான் போட்டா தான் பிரபு தூக்கம் வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பகவான் லோகத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. அங்க எப்படி பிரபு பொழப்ப ஓட்டுறது? அங்க என்ன பண்றது? எலக்ட்ரிசிட்டின்னா எப்படி பிரபு? முடியாது பிரபு. அப்ப நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எப்படி எல்லாம் லிமிட்டடா இருக்கு. நம்ம பகவான் லோகம் எந்த மாதிரி இருக்குன்னு நம்மளால 1% கூட நம்மள யோசிக்க முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுது, என்ன சொல்லுது? சிந்தாமணி பிரகர சுகல்ப விரக்ஷா லக்ஷா இருதேசு சுரபி அபிபாலகின்னம். சுரபி அபிபாலகன்னா லக்ஷா சுரபி அபிபாலகம் என்ன இருக்குன்னா அங்க கோடான கோடி பசுக்கள் இருக்கும். ஏன் கோலோக பிருந்தாவனம்? நான் இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசிட்டேன். நீங்க நிறைய பேர் யார்கிட்ட கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப நிறைய கேட்கலாம். சரி, சிம்பிளா ஒரு கேள்வி கேட்போம். கோலோக பிருந்தாவனத்துக்கு என்ன அர்த்தம்? பகவான் லோகம் கோலோக பிருந்தாவனம். கோலோக பிருந்தாவனத்துக்கு என்ன அர்த்தம்? யாரு சொல்றீங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம், யாரும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 30 பேர் கிட்ட இருக்கீங்க, யாராச்சும் ட்ரை பண்ணலாம். கோலோக பிருந்தாவனம் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. ராதா கிருஷ்ணா இருக்கிற இடம் பிரபு. ராதா கிருஷ்ணா இருக்கிற இடமா? நான் கோலோக வந்தவனா அந்த பேரோட அர்த்தம் கேட்ட மாதிரி அங்க யாரு இருப்பான்னு கேட்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பசுக்கள் நிறைய இருக்கிற இடம் பிரபு. பசுக்களா? பசுக்கள். ஓகே. பசுக்கள். ஓகே, நிறைய இடம். ஓகே, வெரி குட். அது வந்து கோ. பிருந்தாவனத்துக்கு என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. blissful pastimes of Radha Krishna. அது வந்து அங்க நடக்கிற ஆக்டிவிட்டி சொல்றீங்க. நான் பிருந்தாவன்னா என்ன அர்த்தம், அந்த பேருக்கு டெஃபினேஷன் கேக்குறேன். Not sure பிரபு. Thank you so much மதி, யுவர் ஆன்சர். தாரணி மதி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. என்ஜாய்மென்ட். அதுவும் வந்து மதியம் அந்த லோகத்துக்கு போனா என்ஜாய்மெண்டா இருக்கும். ஓகே, அந்த பேரோட அர்த்தம் கேட்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப சைன் போர்டு நேரா போடுறது இருக்கு. நான் வந்து இந்த சைன் போர்டு எப்படி இருக்கு, எங்க போகுதுன்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சைன் போர்டு அழகா இருக்கு, சைன் போர்டு ரொம்ப டிசைன் சொல்றீங்க. எனக்கு அந்த பேரோட அர்த்தம் பிருந்தாவனம் என்றால் என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. துளசி ஃபாரஸ்ட். துளசி காடு. எஸ், தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது கோலோக விருந்தாவனா, கோனா வந்து என்னதுன்னா, கோனா வந்து ஒன்னும் பெருசா இல்ல. கோனா வந்து அந்த கோ இல்ல, கோனா வந்து பசுக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். என்ன விருந்தாவனம்னா என்ன ஆகுதுன்னா துளசி காடு. முழுக்க அங்க துளசிகள் நிறைய இருக்கும். துளசிகள் வந்து யாருன்னா, துளசி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க பியோர் டிவோட்டி. ஓகேவா? அப்ப இதுதான் கோலோக பிருந்தாவனத்தோட அர்த்தம். அதனால பாத்தீங்கன்னா கோ என்ற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல பயப்போம்.
அதாவது கோவர்தன மலை, கோலோக பிருந்தாவனம், இந்த பசுக்களை பகவான் பார்த்துக்கிறதுனால அவர் வந்து கோவிந்தா அப்படின்னு சொல்லி கோ நிறைய வைப்போம். ஓகேவா? இன்னொரு அர்த்தம் இருக்கு. கோவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது யார் சொல்ல முடியும்? கோவுனா இன்னொரு அர்த்தம் இருக்கு. யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? ஹரிகிருஷ்ணா ட்ரை பண்ணுங்க. கோனா ஓகே ஒன்னு பசு, ஒன்னு கோவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. யார் ட்ரை பண்றீங்க? வெயில் அதிகமா இருக்கு போல, தொண்டெல்லாம் அப்படியே காஞ்சி போகுது போங்க. சொல்லுங்க ஹரிகிருஷ்ணா. யாரும் சொல்லுங்க. மல்லிகம்மா சொல்லுங்க. கோவிந்தா அது யாரு சொல்லுங்க. புலன்களை அடக்குபவர். எஸ் மது கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ மதிய மல்லிகா மதிய லட்சுமி ப்ரோ, எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். கோனா வந்து என்னதுன்னா புலன்கள். ஓகே, கோனா புலன்கள். அதனாலதான் அந்த புலன்களை அடக்கிறவங்களை வந்து கோ சுவாமின்னு சொல்லுவாங்க. புலன்களை வந்து அடக்க முடியாதுங்க. மனம் போன போக்கு போறவங்க, பிரபு என் மனசு இப்படி சொல்லிடுச்சு, நான் செஞ்சிட்டேன் பிரபு, என் மனசை கட்டுப்படுத்த முடியல பிரபு, அந்த புலன்கள் சொல்ற பேச்சை கேட்கறவங்க அவங்கள கோதாசன் சொல்லுவாங்க. கோதாசன் வந்து பாத்தீங்கன்னா, தாசன்னா அந்த புலன்கள் சொல்ற மாதிரி செய்யறது. புலன்கள்னா வந்து என்னது பிரபு, எனக்கு புலன்கள்னாலே தெரியல பிரபு. கண்ணு, காது, மூக்கு, வாய், நம்மளோட தொடர்றது அந்த ஸ்பரிசம், தொடர்றது டச்சிங். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசு, என் புத்தி, அகங்காரம், இதெல்லாம் புலன்கள். வெளியில இருக்கிற புலன்கள், உள்ள இருக்கிற புலன்கள். அப்ப இந்த புலன்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தினாதான் ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். மனது சொல்றது எல்லாமே கேட்டுலாமா? மனசு இங்க என்ன சொல்றதோ அதை கேட்கணும் பிரபு. இங்க என்ன சொல்லு, மனசு சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறேங்க. மனசு சொல்லும், திடீர்னு ஒருத்தர் பார்த்தோம் பலார்னு அறையணும்னு தோணும், திடீர்னு ஒண்ணு திறந்து கொட்டணும்னு தோணும், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு தோணும். மனசு சொல்றதெல்லாம் செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்ப புலன்களை அடக்கணுங்க தான், என்னது கண்ட்ரோல் பண்றவங்க தான் பகவான் லோகத்துக்கு போக முடியும். அதுக்கும் இன்னொரு அர்த்தம் இருக்கு கோவுக்கு. அதனால பகவான் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பசுக்கள் இருக்கு, கல்ப விருஷங்கள், மரங்களுக்கு எல்லாமே அங்க கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க ஆனந்தமயமானது. அங்க ஏக்கம் தேவையில்லை, எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். இப்ப திடீர்னு பாருங்க, இந்த லோகத்துல வானங்கள் அந்த அந்த கிளவுட்லாம் வரும் பாருங்க, வானங்கள்லாம் கலரா மாறும். சிஸ்டம் பாத்திருக்கீங்களா? திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரா மாறும், ஃபுல்லா மஞ்சியா இருக்கும். எல்லாம் மஞ்சா இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. பாத்திருக்கீங்களா? அப்ப அது ஜஸ்ட் வந்து ஒரிஜினல் உலகத்தோடைய சும்மா ஜஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு ஷேடோ தான். ஆனா பகவான் லோகத்துல கலரா வந்து மேகங்கள் மாறும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இங்க குருவிகள் பறக்கிற மாதிரி இருக்கும். என்ன நம்ம நிறைய வந்து அந்த ஹாலிவுட் மூவிலாம் பார்த்திருப்போம், இந்த டைனோசர் மேல ஏறி உட்காந்து பறந்து போதெல்லாம். அங்கெல்லாம் வந்து ஒரிஜினலா ஒன்னும் பயங்கரமா உலகத்துல நம்ம வந்து அங்க பறந்து போலாம். இங்க வந்து பாருங்க, ஜஸ்ட் வந்து இங்கிருந்து ஒரு நாடு, இங்கிருந்து ஒரு நாடு தான் போயிருக்கும். ஆனா இந்த மொத்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பல கோடி மடங்கு பெருசானதான் வந்து பாத்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம், ரொம்ப பெரியது. அப்ப அந்த லோகத்தை வந்து பாருங்க, அப்ப எத்தனை நாடுகள் இருக்கும், எத்தனை கண்டங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய கடல்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருப்பாங்க. அங்க கடல்ல வாழ உயிரினங்கள், தரையில நடக்கிற உயிரினங்கள், எல்லா லிவிங் என்டிட்டியும் அங்க இருக்கக்கூடிய புல்லு, மரங்கள் எல்லாமே பேசும். அங்க எல்லாமே டிவோட்டி தான். அன்னைக்கு ஒரு ஆச்சாரியா சொன்னாரு, அங்க கோலோகத்திற்குள்ள வந்து என்னதுன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்டிங் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. கோலோகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண சாண்டிங் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளோட ரத்தத்துல கலந்துருக்குமா. ஒரு எட்டம் சொல்லுவாங்களா, எட்டம், ஒவ்வொரு எட்டம்லயும் நம்ம உள்ளுக்குள்ள கலந்துருக்கோமா. அங்க முழுக்கும் வந்து கிருஷ்ணர் தான். மனசுக்குள்ள கிருஷ்ணர், நம்மளுக்கு வெளியிலுக்குள்ள கிருஷ்ணர், எல்லா இடத்துலயும் பகவான் கிருஷ்ணர் இருப்பாங்க. சர்வமும் கிருஷ்ணமயம். அங்க எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். சோ மச் பிளிஸ்ஃபுல், சோ மச் ஆனந்தம். நம்ம சாண்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம்டைம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும் சாண்டிங் பண்ணுவோம், நல்லா இருக்கு. அது சும்மா ஜஸ்ட் ஒரு லிட்டில் கொஞ்சம் தான். ஆனா பகவான் லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரம் கணக்குல அப்படி ஃபுல்லா பிளிஸ்ஃபுல் இருக்கும். ஆனந்தம் அதிகமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சோ மச் பிளிஸ்ஃபுல். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லோகத்துக்கு நம்ம வந்து போய் சேரணும். ஓகேவா? அப்ப பகவான் இருக்கக்கூடிய லோகத்தை வந்து அது என்ன பண்றாரு, பகவான் தன் காரணமற்ற கருணையால இந்த பூமிக்கு கொண்டு வராரு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை இந்த பூமிக்கு கொண்டு வராரு அவருடைய சக்தி மூலியமாக. எந்த சக்தி? பகவானுக்கு 3 வகையான பிரதானமான சக்தி இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அந்தரங்கா சக்தி, 2வது பகிரங்கா சக்தி, 3வது ததாஸ்த சக்தி. அந்தரங்க சக்தி ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, ஆன்மீக சக்தி. பகிரங்க சக்தி மெட்டீரியல் பொட்டன்சி, பௌதிக சக்தி.
ததாச சக்தி வந்து பாத்தீங்கன்னா அது நடுநிலை உள்ள சக்தி, அதாவது மார்ஜினல் பொட்டன்சியல். அப்ப மார்ஜினல் பொட்டன்சியல் அந்தரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருக்கும். சரி அந்த அந்தரங்க பகிரங்க ததா சக்தியில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா ஆன்மீகமயமானது. ஆனா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பௌதிகமான மேட்டர், அது வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் இருக்கு. அப்ப மேட்டரும் ஸ்பிரிட்டும் ஆன்மீக ஆத்மாவும் பௌதிக உடம்பும் கலந்து நம்ம ததா சக்தியில் இருக்கும். நம்ம நினைச்சா பகவான் லோகத்துக்கும் போகலாம். நம்ம வந்து நினைக்கல நான் இப்படிதான் இருந்து சாக போறோம்னா நம்ம இந்த பௌதிக உலகத்திலே இருந்து பாவங்கள் பண்ணி இங்கேயும் நம்ம செத்து போகலாம். அப்ப மார்ஜினல் பொட்டன்சியல்னா இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம். பகீரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா பௌதிக சக்தி, இந்த கீழோக சக்தி. இந்த கீழோக சக்தி எப்பவுமே பகவான் லோகத்துக்கு போய் சேரவே சேராது. அந்தரங்க சக்தினா ஆன்மீக சக்தி, பகவான் லோகத்துல ஒரு சக்தி. ஓகேவா? அங்க ஃபுல்லா வந்து ஆனந்தம் தான். அப்ப அந்த அந்தரங்க சக்தியில வந்து பாத்தீங்கன்னா 3 பிரியுது. அந்த அந்தரங்க சக்திக்குள்ள இன்னும் 3 பிரியுது. சந்தினி, சம்வித் அண்ட் அலாதினி. சந்தினி சக்தி அதாவது அந்தரங்க சக்திக்குள்ள 3 பிரியுது. ஒன்னு சந்தினி, சம்வித், ஒன்னு ஹலாதினி. சம்வித் சக்தினா வந்து என்ன ஆகுதுன்னா, சந்தினி சக்தினா என்ன அர்த்தம்னா, இந்த சந்தினி சக்தி மூலமா பகவான் என்ன பண்றாருன்னா அவரோட ஆன்மீக லோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பூமிக்கு கொண்டுட்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை இந்த பூமிக்கும் அந்த பிருந்தாவனத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த பூமியில வந்து பிருந்தாவனம் எங்க இருக்கு? இந்த பூமியில பிருந்தாவனம் வந்து எங்க இருக்கு? இந்த பூமியில வந்து பிருந்தாவனம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் டெல்லியில வந்து இருக்கு. ஓகேவா? அந்த டெல்லியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிருந்தாவனம். அது வந்து என்ன சொல்லுவாங்க? பௌம பிருந்தாவனம் சொல்லுவாங்க. பௌம பிருந்தாவனம்னா பூமியில இருக்கக்கூடிய பிருந்தாவனம். பகவான் லோகத்துல என்ன இருந்துச்சு? அந்த கோவர்தனம், இங்கேயும் கோவர்தனம் இருக்கு. அங்க ராதா குண்டம் ஷாம குண்டம், இங்கேயும் ராதா குண்டம் ஷாம குண்டம் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய வைகுண்டம், இந்த பூலோகத்துல வைகுண்டம். பூலோக வைகுண்டம் வந்து என்னது? பூலோக வைகுண்டம் வந்து என்னது? ஹரே கிருஷ்ண பிரபு, திருப்பதியா? நோ, இல்ல பிரபு. பூலோக வைகுண்டம் தானே. இப்ப அங்க இருக்க ஒரு துவாரகை, இங்க துவாரகை இங்கே இருக்கு. ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் இஸ் இந்த லோகத்தோடைய வைகுண்டம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த பூமி கொண்டு வருது. இது எதன் மூலியமா வருது? பகவானோட சந்திரி சக்தி மூலியமாக வருது. ஓகேவா? 2வது சக்தி, ஆன்மீக சக்தி வந்து என்னது? சம்வித் சக்தி. SAMVIT, சம்வித் சக்தி. சம்வித் சக்தினா வந்து என்ன? வித்னா வந்து என்னன்னா வித்யா. வித்யானா வந்து என்னன்னா நாலேஜ் அர்த்தம். சம்வித் சக்தி மூலியமா என்ன நடக்கும்னா, இப்ப ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சம்வித் சக்தியோட சப்போர்ட், அந்த பொட்டன்சி இருந்தாதான் நம்ம ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த கோயில இவ்வளவு கதைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம மண்டைக்குள்ள பூந்து உள்ளுக்குள்ள உட்காந்து ஸ்டோர் ஆகணும்னா நமக்கு சம்வித் சக்தியோட அந்த பவர் இருக்கணும், அந்த பொட்டன்சி நமக்கு இருக்கணும், அந்த மெர்சி இருக்கணும். அப்போதான் ஆன்மீக விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், ஆன்மீக விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால வித்னா வந்து என்னன்னா நாலேஜ். அந்த ஆன்மீக நாலேஜ் கொடுக்கிறது சம்வித் சக்தி. ஏன்னா ஹலாதினி சக்தி 3வது வந்து பாருங்க, ஹலாதினி சக்தி. ஹலாதினி சக்தினா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம். அந்த ஆன்மீகத்துல நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யறோம், நம்ம அட்டென்ட் பண்றோம், நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸ் செய்யறோம். இந்த ஆக்டிவிட்டியில நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்குதுல, அந்த ஆனந்தம் அந்த ஹலாதினி சக்தி கொடுக்கும். அந்த அலாதினி சக்தியோட பிரசோனிபிகேஷன், அந்த அலாதி சக்தியோட உருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணி தான் இங்க ஸ்லோகத்துல சொல்லப்படுது. அவங்க பகவான் திருவடி பாதத்துல வந்து அவங்க வந்து சேவை செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இங்க வந்து பிலோம தாக்கூர் கிருஷ்ண கருணாமிரதத்துல சொல்றாரு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பகவான் லோகங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பூமி கொண்டு வராரு. எதுக்காக? இந்த பூமியில வந்து அவர் வந்து அங்க செய்யக்கூடிய லீலைகளை இங்க திருப்பி இங்க லீலைகளை செய்து நம்மளுக்கு வந்து அதை காட்டுறதுக்காகவும், இந்த கட்டுண்ட இந்த பாவகரமான இந்த சாக்கடை உலகத்துல இருந்து நம்ம பாவப்பட்டு இருக்கோம், இந்த உலகத்துல இருந்து நம்ம இந்த அவரோட கதைகள்லாம் நம்ம திருப்பி பேசுறதுக்காகவும் இந்த அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பூமியை கொண்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய ராதாராணியும் கொண்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய பலராமர், கோபியர்கள், நந்த மகாராஜா, யசோதம்மா எல்லாம் நித்தியமா உள்ளவங்க, அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. அதே போல சைத்தன்ய மகாபிரபு 5000 வருஷத்துக்கு முன்ன கிருஷ்ணர் இந்த பூமியில வந்தாரு. பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுக்கு பகவத்கீதை எல்லாமே கொடுத்துட்டு போனாரு. அவர் எல்லாமே தியோரிட்டிக்கலா, அதாவது வந்து வெறும் எழுத்து வழியில் கொடுத்துட்டு போனாரு. அப்ப அவருக்கு என்ன நினைக்கிறாரு? ஐயோ, கலியுகம் ஆரம்பிக்க போதே, இவன் நான் சொன்ன வார்த்தையை இவங்க எப்படா ஃபாலோ பண்ண போறாங்கன்னு. அப்ப அவர் சொன்னது எல்லாத்தையும்
பிராக்டிகலா செஞ்சு காட்டுறதுக்கு அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சுயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவாக இந்த பூமிக்கு வராரு. சைத்தன்யா மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரம் இல்ல. நிறைய பேர் அவதாரம் சொல்றாங்க, அவதாரம் இல்ல. பட் இங்கிலீஷ்ல அது இன்கார்னேஷன் சொல்லுவாங்க. பட் நம்ம ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, தத்துவ விசாரப்படி என்னன்னா, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இஸ் த கிருஷ்ணா இம்செல்ஃப். அவர் சாட்சியா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் ஒரு அவதாரம், ராமர் மாதிரி, நரசிங்கர் மாதிரியோ, பரசுராமர் மாதிரியோ அந்த மாதிரி அவதாரம் கிடையாது. அவங்க எல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம், விஷ்ணு தத்துவங்கள். ஆனா சைத்தன்ய மகாபிரபு நாட் அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு இஸ் அவதாரி, சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. புரியுதா? அப்ப அவர் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வராரு. அப்ப அவர் வரும்போது பாத்தீங்கன்னா, அவர் பகவான் லோகத்துல அங்க ஆன்மீக லோகத்தில் செய்யக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து வராரு. அதனாலதான் நரோத்தம் தாஸ் தாக்கூர் அந்த பாடல் எழுதிப்பாரு, கோலோ கேரோ பிரேமோ தான ஹரி நாம சங்கீர்த்தன. கோலோக பிருந்தாவனத்துல அங்க ஹரிநாம சங்கீர்த்தம் நடந்து இருக்கு. அந்த நாமத்தை அங்கேருந்து பிச்சு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு மகாபிரபு அங்கேருந்து மேலே இறங்கி கீழே இறங்கி இங்க வராரு. இங்க நம்மளுக்கு அந்த நாமத்தை கொடுத்துட்டு போறாரு. அங்க மகாபிரபு அங்க என்ன லீலைகள் செய்வாரோ அது எல்லாத்தையும் இந்த லீலைகள் இங்க செய்யறாரு. இதெல்லாம் எதுக்காக செய்யறாரு? பரித்னாராயம் சாதுன்னா வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்தாப்தநாதாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நம்ம பக்தர்களை காப்பாற்றுக்காகவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காக இந்த பூமியில் வரும் சொல்றாரு. ஓகேவா? இங்க என்னன்னா எல்லா ஜீவராசியும் காப்பாத்துறதுக்காக தான் பகவான் இந்த பூமியில எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. அவங்க செய்யக்கூடிய லீலைகளை நம்ம இதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம பேச 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 சுண்வதாம் சுவாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். நம்ம அந்த கதைகளை எவ்வளவு கேட்கிறோமோ நம்மளோட இருதயம் தூய்மை ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆன்மீக லோகத்துல உள்ள விஷயங்களை கீழே எடுத்து வராரு. அப்ப அது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பகவான நாமத்தை ஜெபம் பண்றது. நாமம் தான் இட்ஸ் வெரி 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 கலியுக தர்மம். கலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல 2 அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. அவர் டைரக்டா அவதாரம் பண்ண மாட்டார் கலியுகத்துல. ஒண்ணு பாகவத புராணமும், ஒண்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹரிகிருஷ்ண மகாமந்திரமும். நாமத்தை யாரு வேணா சொல்லலாம். யாக்கே தாரி கிருஷ்ண உபதேசம். எங்க போகணும், எங்க யாரை பாக்குறீங்களோ எல்லாருக்கிட்டையும் இந்த கிருஷ்ண நாமத்தை கொடுங்க. யார் வேணா சொல்ல, எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்ல. அவன் நல்லவனோ கெட்டவனோ அசைவமோ சைவமோ, அவன் எந்த இனமோ, அவன் மேல் ஜாதி கீழ் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் பார்க்கணும், எல்லாரும் கூட சொல்றாரு. அப்ப மகாபிரபு கேட்கிறாங்க, இந்த மாரி தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் நாமத்தை சொன்ன அந்த நாமத்தோட புனிதனம் போயிடாதுன்னு சொன்னாரு. கேட்டாங்க. மகாபிரபு அங்க ஒரு ஸ்லோகம் சொல்ற, என்ன சொல்றாருன்னா, கலி சூத்திர சம்பவா அப்படின்னு ஸ்லோகம் பெருசா வரும். கலியுகத்துல எல்லாமே சூத்திரர்கள் தான். கலியுகத்துல எல்லாமே கீழ்நிலை தான். யாருமே நான் உயர்ந்தவன், நான் பெரிய ஜாதியில் இருக்கேன், நான் பெரியவன், அது கலியுகத்துல எல்லாமே கீழ்நிலை தான். இங்க யாரு பகவான் நாமத்தை சொல்றாங்க, யாரு பகவான் சொன்னதை கேட்கிறாங்க. ஏன்னா சிவபெருமான் என்ன சொல்லிக்கிறாரு, சங்கராச்சாரியர் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி இரி சம்ஸ்காரி பவதுஸ்காரி கிருப்பையா பாரி முராரி. பஜ கோவிந்தம் பகவான் நாமத்தை சொல்லுங்கப்பான்னு சொல்லிக்கிறாரு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே பகவான் லோகத்தில் நடக்கூடிய டிரான்சென்டல் லீலைகள், எல்லாமே ஆன்மீக லீலைகளை இந்த பூமியில செஞ்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நாமஜம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாமஜம் அதிகமா நம்ம பண்ண 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து கண்டினியூஸா அட்டென்டிவா நம்ம ஜெபம் பண்ண நம்மளோட மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான காம குரோத லோப மோக மத மாச்சரிய எல்லாமே அழிந்து போகும், எல்லாமே ஒளிந்து போகும். அப்ப நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா பகவான் மீதான உண்டான அந்த பற்றுதல், அந்த நம்பிக்கை அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா மாறும். நாமம் ஜெபம் பண்ணாம நீங்க வேற எதை பண்ணாலும் எல்லாமே 0 தான். அதுக்குன்னு எல்லாமே வேஷம் சொல்லணும் கிடையாது. இப்ப நீங்க பூஜை பண்றீங்க, சமைக்கிறீங்க, பகவான் நிவர்த்தி பண்றீங்க, எல்லாம் ஓகே, நல்ல காரியங்கள் தான். ஆனா நாம ஜெபம் பண்ணலன்னா, அதாவது வச்சுக்கீங்களேன், இப்ப 000 பிளஸ் 00 ஈக்குவல் டு என்னது? 0. அந்த 0 மின்னுக்கு 1 வந்தாதான் அந்த 0க்கு வேல்யூ இருக்கும். அதனால பகவான் சேவை எது செய்தாலும் அது 0ன்னு சொல்ல வரல. பகவான் சேவை செய்த எல்லாமே நன்மைகள் கொடுக்கும். ஆனா நாம ஜெபம் தான் இஸ் வெரி வெரி ப்ரொமினன்ட். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான நாம ஜெபம் தான். அதனால மகாபிரபு கலியுகத்தை நாம ஜெபம் பண்ண சொன்ன, எல்லாரும் பண்ண சொன்னாரு. அதனால தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுங்க. இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் என்னதுன்னா, இது ரொம்ப நிறைய இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் நான் எப்போதும் சொல்றதுதான்.
நீங்க எப்போதும் சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க. எப்போதும் சொல்றதுதான். நிறைய நம்ம இதை பத்தி நிறைய நிறைய நோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கோலோக பிருந்தாவனத்துக்குள்ள எப்படி அடையுது, என்ன பண்றது, அடுத்தடுத்து போறதுன்னு. பட் வந்து நம்ம டைம் இல்லாதனால நான் இதோட முடிக்கிறேன். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த உலகம் துக்காலயம் அஸ்வாஸ்வதம். ஓகேவா? ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் வந்து துக்காலயம். இந்த உலகத்துல மூன்று வகையான மிசரிஸ், 3 வகையான துன்பங்கள் இருக்கு இந்த உலகத்துல. இந்த 3 தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. நம்பர் 1 ஆதி ஆத்மிகா, நம்பர் 2 ஆதி தேவிகா, நம்பர் 3 ஆதி பௌதிகா. ஆதி ஆத்மிகானா வந்து என்னதுன்னா மனதாலையும் உடம்பாலையும் வரக்கூடிய துன்பங்கள். ஆதி தெய்வீக்கான வந்து என்னதுன்னா பிற ஜீவராசியால இயற்கையால வரக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌதிக்கான வந்து பாத்தீங்கன்னா பிற ஜீவராசியால் வரக்கூடிய துன்பங்கள். ஓகேவா? ஆதி ஆத்மிக மனதாலையும் உடம்பாலும் வர துன்பங்கள் வந்து என்னது, நம்மளுக்கு மனசுக்கு டவுன் ஆகுறது, நம்ம சோகமா இருக்கிறது, நம்மளுக்கு அதுக்கப்புறம் உடலால துன்பம்னா உடம்புல சீக்கு வருது. ஆதி ஆத்மிகா. ஆதி பௌதிகானா வந்து என்னதுன்னா நம்ம வந்து மற்ற ஜீவராசியில வரக்கூடிய துன்பங்கள். அதாவது வந்து ஒரு கொசு கடிக்கிறது ஆரம்பிச்சு, வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டையில ஆரம்பிச்சு, பிள்ளைங்க சண்டை ஆரம்பிச்சு, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து குப்பை கொட்டுறதுல ஆரம்பிச்சு, இந்த ஆண்டி அந்த ஆண்டி கிட்ட சண்டை போடுறது ஆரம்பிச்சு, எல்லா வகையான சண்டைகளும் ஆதி பௌதிகா தான். நம்மளை தவிர்த்து மற்றவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள். ஆதி தெய்வீக்கான இயற்கையால் வரக்கூடிய பிரச்சனைகள், சூப்பர் சைக்ளோன், சுனாமி, மிகப்பெரிய அந்த வெள்ளங்கள், இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய துன்பங்கள். இந்த 3 வகையான துன்பங்கள் இந்த உலகத்துல நிறைஞ்சி வலியுது. அதனால இந்த உலகம் துக்காலையும் அசாஸ்வத். அப்ப யார் வந்து சின்சியரா வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சத்சங்கத்துல வந்து ஆன்மீக கதைகள்ல கேட்கறதுல ஆர்வமா அதிகமா காட்டுறாங்களோ, தென் அவங்களுக்கு நாமத்து மேல நம்பிக்கை வரும். அதனால சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? அதனால சாண்டிங் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு மனது தூய்மையாகும். தென் நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதியாகும். அப்ப இந்த ஸ்லோகத்தை பில்வ மத்தாக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஆனந்தமாக நம்மளுக்கு வந்து அந்த லோகத்துல நிறைய வகையான ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே? हरे कृष्णा। जय श्री चैतन्य चरितामृता की जय। जय श्री राधा माधव की, राधा गोपाल जी की जय, जगन्नाथ बड़े सुभद्रा महारानी की जय, ताई गौर श्रीला प्रभुपाद महाराज की जय, ताई गौर प्रेमानंदे हरि हरि बोल। எஸ், ஏதோ கேள்விகள் சந்தேகங்கள்?